வணக்கம். டிஎன் எக்ஸாம் முக்கிய நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. துர்க்மெனிஸ்தான் சமீபத்தில் எதை சட்டப்பூர்வமாக்கியது? கிரிப்டோ கரன்சி மைனிங் மற்றும் பரிமாற்றம். துர்க்மெனிஸ்தான் 2025 கிரிப்டோ கரன்சி மைனிங் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் செயல்பாடுகளை சட்டப்பூர்வமாக்கியது. ஆனால் கிரிப்டோ கரன்சிகள் அதிகாரப்பூர்வ நாணயமாக அங்கீகரிக்கப்படவில்லை. மத்திய வங்கியின் கண்காணிப்பில் மட்டுமே இந்த பரிமாற்றங்கள் நடைபெற வேண்டும். இது டிஜிட்டல் சொத்துக்களை கட்டுப்படுத்தி அனுமதிக்கும் அணுகுமுறையை காட்டுகிறது. உலகில் முதன்முறையாக பூச்சிகளுக்கு சட்ட உரிமை வழங்கிய நாடு எது? பெரு. பெரு நாடு அமேசான் பகுதியில் உள்ள தேனீகளுக்கு சட்ட உரிமை வழங்கிய முதல் நாடாகும். இத்தேனீகள் பராகரணத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன. 170க்கும் மேற்பட்ட இனங்கள் பெருவில் காணப்படுகின்றன. 2026ஆம் ஆண்டை ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டாக அறிவித்துள்ளது? சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மேய்ப்போர் ஆண்டு. ஐக்கிய நாடுகள் சபை 2026ஐ சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மேய்ப்போர் ஆண்டு என அறிவித்துள்ளது. இது நிலைத்த மேய்ச்சல் முறைகளை ஊக்குவிக்கிறது. மேய்ப்போர் சமூகத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இது அறிவிக்கப்பட்டது. எலக்ட்ரானிக்ஸ் கூறுகள் உற்பத்தி திட்டத்தில் ஃபேஸ் 3 ஒதுக்கீடு எவ்வளவு? 41,863 கோடி. ஃபேஸ் 3 திட்டத்திற்கு 41,863 கோடி ஒதுக்கிடப்பட்டுள்ளது. இது எலக்ட்ரானிக்ஸ் கூறுகளை உள்ளூரில் உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கிறது. இறக்குமதி சார்பை குறைப்பதே முக்கிய நோக்கம். டாடா, சாம்சங், டிக்சன் போன்ற நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன. மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்மநிர்பர் பாரத் முயற்சிகளுடன் இது இணைந்துள்ளது. வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் எந்த வேகத்தில் சோதனை செய்யப்பட்டது? 180 km/h. இந்திய ரயில்வே வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயினை 180 km/h வேகத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்தது. இது இரவு நேர நீண்ட தூர பயணத்திற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் வசதியும் வேகமும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இது இந்தியாவின் அரை அதிவேக ரயில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை காட்டுகிறது. ஐகேடிஆர்சி 2025இல் எந்த முக்கிய சாதனையை நிகழ்த்தியது? 500 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. குஜராத்தில் உள்ள ஐகேடிஆர்சி அரசு மருத்துவமனை 2025இல் 500 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்துள்ளது. இது இந்தியாவில் அரசு துறையில் ஒரே ஆண்டில் செய்யப்பட்ட மிகப்பெரிய எண்ணிக்கைகளாகும். பொது சுகாதார அமைப்பின் திறனை இது காட்டுகிறது. ஏழை நோயாளிகளுக்கு குறைந்த செலவில் சிகிச்சை வழங்கப்படுகிறது. 2025இல் இந்தியாவில் அதிக புலிகள் இறந்த மாநிலம் எது? மத்திய பிரதேசம். 2025இல் இந்தியாவில் 166 புலிகள் இறந்ததாக பதிவு செய்யப்பட்டது. இதில் அதிகபட்சமாக 55 புலிகள் மத்திய பிரதேசத்தில் இறந்தன. இடப்பற்றாக்குறை மற்றும் பிரதேச மோதல்கள் முக்கிய காரணங்களாகும். இந்திய உலகின் 75% புலிகளை கொண்ட நாடாக உள்ளது. கங்கை நீர் பகிர்வு ஒப்பந்தம் இந்தியா எந்த நாட்டுடன் மேற்கொள்ளப்பட்டது? வங்கதேசம். இந்தியா வங்கதேசம் இடையே கங்கை நீர் பகிர்வு ஒப்பந்தம் 1996ஆம் ஆண்டு கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் டிசம்பர் 2026இல் காலாவதியாகிறது. ஃபராக்கா பரேஜ் பகுதியில் நீர் பகிர்வு முக்கிய அம்சமாகும். இரு நாடுகளும் 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர் அளவை கணக்கிடுகின்றனர். 2026 ஜனவரி 3 அன்று கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு அதிபர் யார்? நிக்கோலஸ் மதுரோ. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ 2026 ஜனவரி 3 அன்று கைது செய்யப்பட்டார். இவர் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் நார்கோ தீவிரவாத குற்றச்சாட்டில் சிக்கினார். அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுத்தது. இது சர்வதேச அரசியல் உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தேசிய போதைப்பொருள் பயன்பாட்டு ஆய்வு 2025இலிருந்து 2026 நடத்தும் மத்திய அமைச்சகம் எது?
சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். NTUS ஆய்வை சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் நடத்துகிறது. இது 20 லட்சம் மக்களை உள்ளடக்கிய தேசிய ஆய்வு. முதல் முறையாக பாரம்பரிய போதைப்பொருள் பயன்பாடும் சேர்க்கப்படுகிறது. பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் சிறைவாசிகள் ஆய்வில் இடம்பெறுவர். நாஷா முக்த் பாரத் திட்டத்தின் தாக்கத்தை மதிப்பிட உதவும். பிரகதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015. பிரதமர் தலைமையில் நடைபெறும் தொழில்நுட்ப அடிப்படையிலான நிர்வாகம் பெரிய கட்டமைப்பு திட்டங்களை கண்காணிக்கிறது. 85 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் வேகமடைந்துள்ளன. கூட்டாட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்துகிறது. NCERT அமைப்பிற்கு வழங்கப்பட்ட உள்நிலை என்ன? டீம்டு யூனிவர்சிட்டி. இது UGC ஆக்ட் 1956 கீழ் வழங்கப்படுகிறது. NCERT தன்னாட்சி அமைப்பாக செயல்படுகிறது. தனி பாடநெறிகள் மற்றும் பட்டங்கள் வழங்க முடிவு. ஆசிரியர் கல்வி தரம் உயர வாய்ப்பளிக்கும். ஃபினான்ஷியல் இயர் 2026 அதிக முதலீடு பெற்ற மாநிலம் இது? ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசம் 25.3% முதலீடுகளை ஈர்த்தது. ஒடிசா மற்றும் மகாராஷ்டிரா அடுத்த இடங்களில் உள்ளன. மொத்த முதலீடு 26.6 லட்சம் கோடி. கிழக்கு மற்றும் தென்னிந்தியாவுக்கு முதலீடு நகர்கிறது. தொழில்துறை வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கு உதவும். தாமிரபரணி ஆறு மாசு வழக்கில் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராஜேந்திர சிங். ராஜேந்திர சிங் இந்தியாவின் நீர்மான் என அழைக்கப்படுகிறார். இவர் ராமன் மகசேசா விருது பெற்றவர். 2026 ஜனவரி 3 அன்று நியமிக்கப்பட்டார். தாமிரபரணி ஆற்றின் மாசை ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டது. குடிநீர் மற்றும் விவசாய பாதுகாப்புக்கு முக்கியம். தமிழ்நாடு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கீழ் ஓய்வூதியம் எவ்வளவு? 50%. கடைசி மாத ஊதியத்தின் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஒத்தது. DCRG உச்சவரம்பு 25 லட்சம். குடும்ப ஓய்வூதியம் 60%. அரசு ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குகிறது. FDA அங்கீகரித்த தலசீமியா மருந்து எது? மிட்டாபிவட் என்பது வாய்வழி மாத்திரை. இரத்த சோகையை குறைக்கிறது. இரத்தம் மற்றும் இரத்த மாற்று தேவையை குறைக்கிறது. ஆல்பா மற்றும் பீட்டா தலசேமியாவுக்கு பயன்படும். நோயாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. உலக பிரெயில் நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 4. ஜனவரி 4 உலக பிரெயில் நாள். லூயி ஃபெரோயில் பிறந்த நாள். பார்வையற்றோரின் உரிமைகளை வலியுறுத்துகிறது. 2019 முதல் அனுசரிக்கப்படுகிறது. உள்ளடங்கிய கல்வி ஊக்குவிக்கிறது. நன்றி, வணக்கம்.